Hi friends, welcome to Fooddiem channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எங்க வீட்ல தீபாவளிக்கு நாங்க செஞ்ச breakfast menu தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். First நம்ம பார்க்க போறது ஆட்டு கால் பாயா. அதுக்கு வந்து நான் 2 ஆட்டுக்கால் எடுத்துர்க்கேன். அதை நல்லா தண்ணியில நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. தீச்செல்லாம் வந்து நல்லா கத்தி வச்சு சொரண்டி எடுத்துருங்க. அதுக்கு அப்புறம் வாட்டர்ல நல்லா வாஷ் பண்ணுங்க. ஆட்டுக்கால் பாயா எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தண்ணியில நல்லா வாஷ் பண்ணிட்ட அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. 3 கிளாஸ் தண்ணி போதும் இது வேகிறதுக்கு. இப்போ கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. உப்பு 1 டேபிள் ஸ்பூன் போடுங்க. கல் உப்பு போடுங்க. குக்கரை மூடிட்டு ஒரு 10 விசில் வச்சு எடுங்க. இப்போ நம்ம அதுக்குள்ளார மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 8 கிராம்பு எடுத்துக்கோங்க. 3 ஏலக்காய், பட்டை, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க. ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் தனியா எடுத்துக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 காஷ்மீரி சில்லி எடுத்து நல்லா வறுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அதை. இப்போ வந்துட்டு இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறிட்ட அப்புறம் அரைச்சிக்கலாம். அடுத்து கிரேவிக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயமும் எடுத்துக்கோங்க. தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு பேன் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க. இதில் ஒரு 3 பச்சை மிளகா உடச்சி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். அப்புறம் பெரிய வெங்காயம் போட்டுட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது, ப்ரௌன் ஆகக்கூடாது. ஆனால் வந்து ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக வர மாதிரி இருக்கணும். இப்போ ஆல்மோஸ்ட் வதங்கிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அதை. இப்போ இதே எண்ணெயில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தக்காளியை போட்டு வதக்கிட போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச ட்ரை மசாலாவையும் இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எண்ணெயிலே இதை வதக்குங்க. மசாலாவில் இருக்க பச்சை வாசனை எல்லாம் கொஞ்சம் போயிட்டோம். 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் போட்டு இதை அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போது இதை ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். இப்போ ஆட்டுக்கால் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஒரு 10 விசில் விடுங்க. அப்போ தான் நல்லா வெந்திருக்கும். இப்போ எடுத்து பார்த்துடலாம். ரொம்ப நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை எடுத்து கிரேவியில் ஊற்றிடலாம். 10 விசில் அது நல்லா ஜம்முன்னு வெந்துருச்சு. நிறைய விசில் விட்டிங்கன்னா எலும்பு தனியாக வந்துடும், கறி தனியாக வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதிக்கணும். இப்போ தேங்காய் பால் ஊற்றிடலாம். ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா. இப்போ கொத்தமல்லி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு ஆட்டுக்கால் பாயா. செட்டிநாடு சிக்கனுக்கு தேவையான பொருட்கள்: பிரிஞ்சி இலை, 4 காஞ்ச மிளகா, 2 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், சீரகம், சோம்பு, மிளகு. எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் தக்காளியை வதக்கிட்டு சிக்கனை வதக்கிட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு வதக்கி விடுங்க. அப்புறம் மஞ்சத்தூள் போட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதை வந்து மூடிடுங்க.
இப்போது இதுதான் அரைச்ச மசாலா. இந்த மசாலா வந்துட்டு இப்போ இது 10 மினிட்ஸ் வெந்துட்ட அப்புறம் அதில் ஊற்றிடணும். நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் நல்லா ட்ரையாக விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா ட்ரையாக சூப்பராக வரும். இப்போ வந்து கொத்தமல்லி போட்டு இதை இறக்கிடலாம். செட்டிநாடு சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஆட்டு கறி தோசை கறி பணியாரம் செய்கிறதுக்கு இப்போது மசாலா நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பொடியாக நறுக்கின வெங்காயம், ஒரு தக்காளி ரெண்டுத்தையும் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். 100 கிராம் கொத்துக்கறியும் அதில் போட்டுருங்க. 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போடுங்க. கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் போடுங்க. போட்டுட்டு இஞ்சி பூண்டை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் விசில் வச்சு எடுங்க. கொத்துக்கறி மசாலா ரெடி. இப்போது கறி தோசைக்கு தவாவில் மாவு ஊற்றிக்கலாம். ஊத்தப்பம் ஊற்றுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். ரொம்ப வந்து மெல்லிசாக போகக்கூடாது, ஓரளவு திக்காக இருக்கணும். முட்டை வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டு அடித்து வச்சுருக்க முட்டையை ஊற்றியாச்சு. ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. சுற்றி எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ வந்து நடுவில் அந்த கறியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணலாம். இந்த டிஷ்ஷை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். தாறுமாறாக இருக்கும். மூடி போட்டு இப்போ மூடிடலாம். இப்போ ஓரளவு வெந்துடுச்சு. இப்போ வந்து திருப்பி போட்டுடலாம். அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு கறி தோசை. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து கறி பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கெட்டியான இட்லி மாவு எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா, வெங்காயம், கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். குழி பணியார கல் செம்ம ஹாட்டாக இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இதை ஊற்றிடலாம். இப்போ கொத்துக்கறி பண்ணி வச்சுருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து மேலே வைங்க. மாவு இருக்கும் போதே வச்சிடணும், இல்லைன்னா ஒட்டாது. இப்போ திருப்பிடலாம். திருப்பி ஒரு 5 to 6 மினிட்ஸ் வைக்கணும் வேகிறதுக்காக. இப்போ ரெடி ஆயிடுச்சு. எடுத்து ஒரு பவுலில் வச்சுருங்க. செம்ம கிறிஸ்பியான கறி பணியாரம் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எல்லா டிஷ்ஷும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆட்டுக்கால் பாயா, கறி தோசை, கறி பணியாரம், இட்லி, எக் ஃப்ரை, செட்டிநாடு சிக்கன் எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ சர்வ் பண்ணிடலாம். நாங்கள் இவ்வளோ குக் பண்ணது எங்களுக்கு மட்டும் இல்லை, நீடி பீப்புளுக்கும் இதில் கொடுக்க தான் போகிறோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா கெசி உலகம் சேனல் கார்ட்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். அதில் வந்து வீடியோ வரும். நீங்களும் உங்களால் முடிஞ்சதை இந்த வாட்டி தீபாவளிக்கு நீடி பீப்புளுக்கு கொடுங்க. நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க, மற்றவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க. இந்த தீபாவளியை நீங்கள் சேஃபாகவும் ஹாப்பியாகவும் செலிப்ரேட் பண்ணணுன்னு ஃபுட்டியம் டீம்லேருந்து உங்களை விஷ் பண்ணுறோம். இது வரைக்கும் நீங்கள் ஃபுட்டியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். எங்களோட சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தீபாவளியை வந்து ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். ஹாப்பி தீபாவளி.